ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிஷ் குட்டி சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான கேரளா ஸ்டைல் மீன் பொளிச்சது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். மீன் பொளிச்சது செய்கிறதுக்கு ஃபஸ்ட் ஒரு பிளேட் எடுத்துப்போம். 1.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம். 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவு தனியாத்தூள், 2 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 1 லெமனை பாதியாக கட் பண்ணி அதோட ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி இந்த மீன் பொளிச்சதை தேங்காய் எண்ணெயில் தான் செய்ய போகிறோம். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1.5 ஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இதை எல்லாமே சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இடையில் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்து இதே போல் கட்டியாகவே மிக்ஸ் பண்ணிப்போம் மசாலாவை. நம்ம இன்றைக்கி 2 மசாலா ரெடி பண்ண போகிறோம். மீனில் ஃபஸ்ட்டு மசாலாவை போட்டு ஊற வைக்கிறதுக்காக, இன்னொரு மசாலா பொளிச்சது செய்கிறதுக்காக. நம்ம இன்றைக்கி தேங்காய் பாறை மீன் தான் நல்லா பெரிய சைஸில் வாங்கியிருக்கோம். இதே போல் 3 கோடுகளாக போட்டு எடுத்துப்போம். உங்களுக்கு எந்த மீன் கிடைக்குதோ அந்த மீனை இதே போல் வாங்கி மசாலாவை ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை மீனுக்கு மேலே இதே போல் நல்லாவே தடவி விட்டுப்போம். மீனில் போட்டிருக்க கோடு உள்ள மசாலா நல்லாவே இறங்கி வர மாதிரி மசாலாவை நல்லாவே பூசி விட்டுருவோம் 2 பக்கமுமே. அவ்வளோதாங்க, மீன் மேலே மசாலாவை நல்லாவே பூசி விட்டாச்சு. அப்படியே 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் வரலாம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். 2 ஹவர்ஸ் கழித்து இதே போல் தான் நல்லாவே மசாலா எல்லாமே ஊறி இருந்தது. இப்போ அடுப்பில் ஒரு தோசை தவா வச்சுக்கிட்டேன். நல்லாவே சூடான பிறகு கோகனட் ஆயில் தேங்காய் எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி தேவையான அளவு தேங்காய் எண்ணெயை தோசை தவாவில் சேர்த்துப்போம். நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் நல்லாவே சூடாகி வரணும், அது வரலும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கு பிறகு மீன் மேலே மசாலா தடவி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மீனை தோசை தவாக்கு மேலே வச்சுருவோம். 2 பக்கமுமே நல்லாவே திருப்பி விட்டு பொரிஞ்ச பிறகு தான் நம்ம எடுக்கணும். அது வரையிலும் கேஸை மீடியம்லேயும் சிம்லேயும் வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மீனை பார்த்திங்களா, ஒரு பக்கம் நல்லாவே ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போது திருப்பி விட்டுக்கலாம். ஒரு கரண்டியை வச்சு திருப்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால் நம்ம 2 தோசை திருப்பி வச்சு திருப்பி விட்டுக்கிட்டோம்னா மீனும் உடையாமல் வரும், திருப்புறதுக்கும் நமக்கு சுலபமாக இருக்கும். இதே போலவே 2 பக்கமும் அடிக்கடி திருப்பி விட்டுக்கலாம். நல்லா வெந்து வர வரையிலும் நான் 2 டைம் தான் 2 பக்கமும் திருப்பி விட்டுக்கிட்டேன். அவ்வளோதாங்க, மீன் 2 பக்கமும் நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிப்போம், அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளார இந்த மீனுக்கு தேவையான மசாலா, அதாவது பொளிச்சது தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு இரும்பு கடாய் வச்சுப்போம். கடாய் நல்லாவே சூடானதும் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துப்போம். தேங்காய் எண்ணெய் சேர்க்குறதால அப்படியே கேரளா ஸ்டைலில் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் ஓரளவுக்கு சூடான உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவு சேர்ப்போம். ஆல்ரெடி நம்ம மசாலாவில் மீன் பொரிக்கிறதுக்கும் சேர்த்துருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதனால் இதில் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டா போதும். ஒரு வெங்காயத்தை இதே போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே இதுக்குள்ளார சேர்த்துப்போம். 1 ஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துப்போம் மசாலாக்காக. ஆல்ரெடி நம்ம மீன்லேயுமே உப்பு போட்டு நல்லா பொரித்து வச்சுருக்கோம், இருக்கட்டும். வெங்காயம் நல்லாவே வதங்கி வரணும். பார்த்திங்களா, நல்லாவே பொன்னிறமாக ஆகி வந்திருக்குல்ல. இந்த டைமில் ஒரு தக்காளியை இதே போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே உள்ளார சேர்த்துப்போம். நீங்கள் அரைச்சி சேர்க்குறது இருந்தாலும் சேர்க்கலாம். இருந்தாலும் இதே போல் நம்ம கட் பண்ணி சேர்க்குறப்ப சாப்பிட்றப்ப வாயில் கடிப்படுறப்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் நம்ம கட் பண்ணியே சேர்த்துக்கிட்டோம். தேவையான அளவு கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ சேர்த்துருக்க வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லாவே சேர்ந்து வதங்கி வரணும் மசாலாவாக. அது வரலாம் வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், நல்லாவே வதங்கி வந்துருச்சுல்ல. இந்த டைமில் நமக்கு தேவையான மசாலாக்கள்லாம் உள்ளே சேர்த்துடலாம். நம்ம மீன் வறுக்கிறப்ப சேர்த்தோம்ல, அதே மசாலா அளவோடு சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள், இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிப்போம். அதே 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம் கூட. நம்ம எடுத்திருக்க ஒரு மீனுக்கு இது கரெக்டான மசாலாவாக இருக்கும். நல்லாவே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். லைட்டாக பச்சை வாசனை போனதும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துப்போம். தண்ணி சேர்த்தா தான் இந்த மசாலாவோட
பச்சை வாசனையும் போகும். அதுவும் இல்லாமல் நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் தக்காளினா நல்லா திக்காகி வரும். அதனால் லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதி வர வரையிலும் வெயிட் பண்ணுவோம். இது கூட வந்து கூடுதல் சுவை தரதுக்காக நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம், அதையுமே இதுக்குள்ளார சேர்க்க போகிறோம். அரை மூடி தேங்காவை எடுத்து அதை வந்து நல்லா மிக்சியில் பிளெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிளெண்ட் பண்ணியிருக்கேன். அதோட ஜூஸை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். பார்த்திங்களா, நல்லாவே திக்கான தேங்காய் பாலாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஹைலியும் ஸ்லோலியும் வச்சு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். நல்லா ஓரளவுக்கு திக்காகி வரணும் இந்த மசாலா, அது வரலாம் வெயிட் பண்ணுவோம். இடையில இதே போல் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். பார்த்திங்களா, நல்லாவே திக்காகி வந்துருச்சுல்ல. இந்த டைமில் 2 வாழை இலையை கட் பண்ணி வச்சுருக்கேன். கேஸை ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு இதே போல் வாட்டி எடுத்துப்போம். அப்போ தான் நம்ம இலைகளை மடிக்கிறப்ப உடையாமல் கசங்காமல் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். மீனை வச்சு மடிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். வாழை இலையில் செய்கிறது சொல்லவே வேணாம், அவ்வளோ ஒரு மனமும் சுவையும் அப்படி இருக்குங்க. ரொம்பவே ட்ரெடிஷ்னலாக இருக்கும். அதுவும் நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி செய்கிறதால ரொம்பவே கூடுதல் சுவை தரும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மசாலாவை வாழை இலைக்கு மேலே இதே போல் தேவையான அளவு சேர்த்துப்போம். அதுக்கு மேலே பொரித்து வச்சுருக்க மீனையும் சேர்த்துப்போம். அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் மசாலா இருக்குது, அதையுமே வந்து மீன் முழுகிற அளவு நல்லாவே மூடி விட்டுப்போம் மசாலாவை வச்சு. மசாலாவை எடுத்து வைக்கிறப்பவே நல்லா சுட சுட ஆவி பறக்க பறக்க செம்மையாக இருக்குல்ல. சாப்பிட்றதுக்கும் அந்த மாதிரி தாங்க இருந்தது. இலையை நம்ம 2 பக்கமும் மடித்து விட்டுப்போம். அதற்கு பிறகு 2 பக்கமும் கார்னரையும் மடித்து விட்டுப்போம். இதே போல் நம்ம ரோட்டு கடையிலனா பிரியாணி பார்சல் பண்ணுவாங்கள்ல, அதே போல் தான் இன்னொரு இலையுமே அதுக்கு கீழே வச்சுட்டு இதே போலவே பேக் பண்ணிப்போம். அவ்வளோதான். இந்த இலை வந்து பிரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்படி நூலை போட்டு கவர் பண்ணுவோமோ அதே போல் நல்லாவே டைட்டாக கட்டிக்குவோம். ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா இலை வந்து கொஞ்சம் கிழிஞ்சிடும். அதனால் பார்த்து அழகாக கட்டிக்கோங்க. நம்ம நார்மலாக வீட்டில் இருக்க நூலையே வச்சு இதே போல் யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் அடுப்பில் ஒரு தவா வச்சுக்கிட்டேன். தவா நல்லாவே சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மீன் பொரிச்சதை இதுக்கு மேலே சேர்த்துப்போம். சேர்த்துட்டு மறுபடியும் சுற்றி கார்னரில் எல்லாமே எண்ணெய் சேர்த்துப்போம். இட்லி குண்டானோட மூடியை போட்டு மூடிட்டோம்னா நல்லாவே வந்து உள்ளே ஸ்டீம் ஆகிட்டு செம்மையாக ரெடியாகும். சிம்லியாக தான் வைக்கணுங்க. ஒரு 3 நிமிஷம் போல் வச்சிங்கன்னா ஒரு பக்கம் நல்லாவே வந்து வெந்து வந்துடும். இன்னொரு பக்கமும் நல்லா வெந்து வர்றதுக்காக 2 தோசை கரண்டியை வச்சு இதே போல் திருப்பி விட்டுக்கிட்டேன். திருப்புறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும், அதனால் 2 கரண்டியாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். மறுபடியும் மூடி போட்டு மூடிடலாம். 1லேருந்து 2 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும் சிம்லேயே. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லாவே சூப்பராக கேரளா ஸ்டைலில் மீன் பொரிச்சது ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சிசரை வச்சு கட் பண்ணிப்போம் இந்த த்ரெட்டை. இந்த வாழை இலையை பிரிக்கிறப்பவே அவ்வளோ ஒரு கமகமன்னு வாசனையில் செம்மையாக இருந்ததுங்க. நம்ம சேர்த்துருக்க தேங்காய் எண்ணெய், நம்ம யூஸ் பண்ண வாழை இலை, அதுக்கப்புறம் மசாலா ரெடி பண்ணியிருந்தோம்ல அதோட வாசம், மீனோட வாசம் எல்லாமே சேர்ந்து ரொம்பவே அட்டகாசமாக இருந்தது. அவ்வளோ ஒரு அருமையாக வந்து கேரளா ஸ்டைல் மீன் பொரிச்சது ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருந்தது. நம்ம சாதத்து கூட சப்பாத்தி பரோட்டா எது கூட வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மீன் பொரிச்சது கேரளா ஸ்டைல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இதே போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது ரெசிபி வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக நான் ட்ரை பண்ணி ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.